இன்னைக்கு வந்து நம்ம பழைய சாதம் சாப்பிட போகிறோங்க. பழைய சாதத்தில் சாப்பாடு வடித்த தண்ணி அது கொஞ்சமாக ஊற்றிப்பேன். அதுக்கப்புறம் தயிர் தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிப்பேன். உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன் கொஞ்சம். இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு தொகை. இது கூட என்னெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன்னா தேங்காய், மிளகாய் அந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, எள்ளு, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இது எள்ளு தொகையில் பார்த்தோன்னே நாக்கு வருது. கொஞ்சம் வாயில் எடுத்து வச்சுப்போம். எல்லாரும் வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னா கஞ்சி குடிக்க கூடாது, அது குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சி வந்து எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணுங்கிறத வந்து நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கஞ்சி குடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் முந்தின நாள் மதியம் வந்து சாப்பாடு அதிகமாக பொங்கி கஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுப்பீங்க. அப்படி முந்தின நாள் மதியம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு வந்து அரிசி சார்ந்த உணவுகள் எதுவுமே சாப்பிடாம, அதாவது கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் எதுவுமே சாப்பிடாம அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு 8-9 மணிக்கு காலையில் பழைய சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஸ்பைக் ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாள் முன்னக்கூட்டி மதியம் 1 மணிக்கு சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் அப்புறம் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் டயட்டில் கார்போஹைட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் ஸ்பைக் ஆகாது. ப்ளஸ் வந்து நல்லா பசும்பாலில் உள்ள தயிரை வந்து சேர்த்து சாப்பிடும்போது ப்ரோபயோட்டிக், ஏற்கனவே கஞ்சிலே இருக்கிற ப்ரோபயோட்டிக், தயிரில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் சேர்ந்து நம்ம உடம்புக்கு போகும்போது கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செரிமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. உடம்பு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்றதும் கூலிங்காக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதேமாதிரி கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் எப்படி சாப்பிட்ணும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் கார்போஹைட்ரேட்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.